இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எதை செய்தாலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நாம் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். நாம் அவர் மேல் பிரியம் வைத்திருக்கிறோம் என்பதை எதினால் காண்பிக்க முடியும் என்றால் வார்த்தையினாலும் கிரியையினாலும் அவரை போன்று வாழ்வதினாலேயுமே. தினமும் நாம் வேதத்தை வாசிக்கும் போது சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும். முதலில் அதை நாம் நம்பி நம்முடைய இருதயத்தில் செயல்படுத்தும் போது நிச்சயமாக நம்முடைய பலவீனமான பகுதிகளையும் அது சரி செய்யும். ஒவ்வொரு நாளும் நம் காலையில் கண் விழிக்கும் போது கர்த்தர் இந்த நாளை காரணம் செய்திருக்கிறார் என்று ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்ல உணவு, உடை, உறைவிடம், உறவுகள் எல்லாவற்றையும் கொடுத்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் அவைகளெல்லாம் கிரியைகளிலே அவருடைய அன்பின் கனிகளை வெளிப்படுத்துவோம். அப்படி செய்யும் போது நாம் பிதாவாகிய தேவனையும் ஸ்தோத்தரிக்க முடியும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.